நம்முடைய வீடுகள்ல நம்முடைய குடும்பங்கள்ல உண்டு. ஆனா குடும்பம் என்கிறது ரொம்ப அழகான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆமென். Family is indeed a blessing. குடும்பம் என்கிறது நிச்சயமாய் ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நாம மத்தியில நிக்கிறது கூட ஒண்ணு கர்த்தருடைய கிருபை ஒரு பிரதானமான காரணம், ரெண்டாவது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பம். ஆமென். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த அப்பா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த அம்மா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த மாமாங்க, அத்தைங்க, சித்தப்பாங்க, சித்திங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த என்ன சொல்றது கசின் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு நான் ஒரு ஊழியக்காரனா வந்து நிக்கிறதுக்கும் ஒரு ஊழியத்தை ஸ்தாபிக்கிறதுக்கும் பல விதத்துல, ஜபம் என்கிற விதத்துல, மாரல் சப்போர்ட் அப்படின்ற விதத்துல, அதுக்கப்புறம் பினான்சியல் விதத்துல கூட இன்னைக்கு கூட என் ஃபேமிலியில என் ஃபேமிலியில சிலர் வந்துட்டு எனக்கு காணிக்கை அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட இன்னைக்கு நம்ம ஊழியத்துக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு கூட அவங்களால முடிஞ்ச 500 ரூபாவோ, அவங்களால முடிஞ்ச அந்த 1000 ரூபாவோ, அவங்களால முடிஞ்ச அந்த இன்னைக்கு வரைக்கும் கூட எனக்கு தாங்குறாங்க. நம்ம வந்துட்டு இன்னைக்கு சர்ச்ல இருந்து, அதாவது சர்ச்ல இருந்து எடுத்து ஒரு ஊழியக்காரனா சர்ச்ல இருந்து எடுத்து நாங்க சாப்பிடுற சூழ்நிலை இல்லை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் சர்ச்ல இருந்து வந்துட்டு எதிரையும் கை வைக்காம நாங்க வாழ்ற அளவுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாருன்னா ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை தேவன் கொடுத்திருப்பதுனால. ஆமென். அதான் ஹவுஸ் விசிட்டிங், சர்ச்ல ஹவுஸ் விசிட்டிங் வந்தா கூட காணிக்க வாங்குறது ஹவுஸ் விசிட்டிங். நீங்க விதைக்க விரும்புறீங்களா, என்ன நீங்க விதைச்சிருங்க, அது ரெக்கார்ட் ஆகட்டும், அது கரெக்டா இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா காணிக்கையை மையப்படுத்தின ஊழியம் இல்லை. அப்படி ஆண்டவர் வந்துட்டு சில சப்போர்ட் எங்களுக்கு நீடிக்குது, சில சப்போர்ட் வந்துட்டு எங்களுக்கு நீடிக்கல, சூழ்நிலை எங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப ஆண்டவர் எதுல கற்பித்த எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாருன்னா நம்பிக்கையை குடும்பத்தினவர்கள் மேல இல்ல, எங்களுக்கு கொடுக்கிறவங்க மேல இல்ல, நம்பிக்கை அவர் மேல. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். சோ தேவ பிள்ளைகளே, இந்த ஃபேமிலி வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டா அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிறார். அதுக்கு நிச்சயமாகவே நான் தேவனை ஸ்தோத்திரிப்பேன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. என் சித்தப்பாலாம் என்னால அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த சர்ச் இங்க வந்த புதுசுல எல்லாம் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை எப்பனா டிராவல் பண்ணி வந்துருவாங்க. அவர் அங்க என்ன பக்கெட்ல தண்ணி கூட தூக்கின்னு வர விட மாட்டார். அவர் தூக்கின்னு வருவாரு, எடுத்துன்னு வந்துட்டு கீழே உட்கார்ந்து மாப் ஸ்டிக் கூட இல்ல, அம்மா வருவாங்க சில டைம்ல சித்தப்பா வருவார், சில டைம்ல ஃப்ரெண்டு வருவான். இவங்க எல்லாம் சேர்ந்து வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு தேவப்பிள்ளைகளை தம்பி வருவான், சில டைம்ல வந்து சித்தி பையன் எல்லாம் வந்து இந்த சர்ச்சை தொடச்சு, அதாவது வாரம் ஆண்டவர் யாருன்னா ஒருத்தர் அனுப்புவார். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இங்க தனியா இருக்கிற டைம்ல ஆண்டவர் ஒரு சப்போர்ட்டை கொடுத்த நாட்கள், பினான்சியலா எனக்கு தேவன் சப்போர்ட் பண்ண நாட்கள், ஸ்பிரிச்சுவலா ஜபத்துல எனக்கு சப்போர்ட் பண்ண நாட்கள், இப்படியா ஆண்டவர் ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்தார். அதனால்தான் இந்த குடும்பம் என்கிறது ஆசீர்வாதமான ஒரு காரியமா இருக்கிறதுனால தான் சத்துருவானவன் குடும்பங்களுக்கு விரோதமா எழும்புறான். சத்துருவானவன் குடும்பங்கள்ல பிரச்சனைகளை கொண்டு வர பார்க்கிறான். பிசாசானவன் குடும்பத்துக்குள்ள விரிசல்களை உண்டாக்க பார்க்கிறான். பிசாசானவன் குடும்பத்துக்குள்ள பிரிவினைகளை உண்டாக்க பார்க்கிறான். இதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஏற்கனவே. ஐ திங்க் மோகன் சி லாசரஸ் ஐயா நினைக்கிறேன், அவர் தான் இந்த காரியத்தை ஒரு தடவை சொன்னார். அவர் பிளைட்ல ஒரு தடவை போயிட்டு இருக்கும் போது அவர் பைபிள் படிச்சுன்னு போயிட்டு இருந்தாராம். அவர் வந்துட்டு ஃபாஸ்டிங்ல இருந்திருக்கிறார். அவர் எதுவும் சாப்பிடல. பக்கத்துல இருந்த ஒரு பர்சன் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்திருக்கிறாரு. அவரை வந்துட்டு எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லவே அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறத பார்த்தா இவர் பார்த்து அவரை கேட்டாராம், நீங்க வந்துட்டு கிறிஸ்டியனா, ஃபாஸ்டிங்ல இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. சார் நீங்க கிறிஸ்டியனா? இல்ல. ஏன் நீங்க சாப்பிடல இன்னைக்கு அப்படின்னு. இல்ல நான் ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன். ஓ அப்பதான் கேட்டாரா நீங்க கிறிஸ்டியனா அப்படின்ட்டு. இல்ல கிறிஸ்டியன் இல்லையா, அப்ப எதுக்கு நீங்க ஃபாஸ்டிங், நீங்க யாரு அப்படின்னா அவங்க வந்துட்டு பிள்ளைகளை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா சேட்டனிக் சர்ச்சை சார்ந்தவங்க, சாத்தானின் சபையை சார்ந்தவங்க, அவங்களும் உபவாசம் எடுத்து அவங்க ஜெபிக்கிறாங்களாம். எதுக்காக ஜெபிக்கிறாங்கன்னாக்கா, ஒண்ணு கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள் வரணும். இருக்கிறீங்களா? அவர் சொன்ன மெயினான காரியம் ஒண்ணு, கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள பிரிவினை வரணும். அப்போ யோசித்து பாருங்க பிள்ளைகளே, இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள பிரிவினை வரணும்னு சொல்லிட்டு சாத்தானின் சபையை சார்ந்தவன் நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு உடலை ஒடுக்கி நீ ஜெபிக்கிற மாதிரி உன் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் கெடணும், உன் வீட்டுக்குள்ள விரிசல்கள் வரணும், பிரிவினைகள் வரணும்னு சொல்லி சத்ருவின் பிள்ளைகளை சபையை சார்ந்தவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அல்டிமேட்லி வேதனையான ஒரு காரியம் என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமல் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள அதுதான் நிறைவேறி கொண்டு வருகிறது. தெரிஞ்சோ தெரியாமல் சின்ன சின்ன ஈகோக்கள், சின்ன சின்ன பிள்ளைகளை என்ன சொல்லுங்க, அதை நான் என்று சொல்லக்கூடிய அகம்பாவங்கள், சில நேரங்கள் பிள்ளைகளை நிறைய சுயநலத்துக்குரிய காரியங்களை நம்ம கொண்டு வந்து குடும்பங்களுக்குள்ள விரிசல்களை கொண்டு வரக்கூடியவர்களா நம்ம மாறுகிறவர்களா நம்ம காணப்படுகிற பிள்ளைகளை. இந்த காலை நேரத்துல குடும்பம் என்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா குடும்பங்களுக்குள்ளயும் பிரச்சனை இருக்கு. ஆனா அதே பிள்ளைகளை குடும்பங்கள் இருக்கிற மூணு பரிமாணங்கள் இருந்தாலும் அந்த 3 பரிமாணங்கள் சொல்றது போன வாரம் வந்துட்டு நம்ம கணவன் மனைவி குறித்து மாத்திரம் பேசினேன். ஆனா இன்னைக்கு பிள்ளைகளை பேச்சுலர்ஸ், ஆண்கள் பெண்கள், உங்களை குறித்த பிள்ளைகள் உங்களுக்கு குறித்த வசனம் என்ன சொல்லுகிறது, கணவன் மனைவியை குறித்த வசனம் என்ன சொல்லுகிறது, அதுக்கப்புறம் பிள்ளைகளை குறித்த
வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவன் உதாரணமாக உண்டாக்கி வைத்திருக்கிற முதல் குடும்பத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். ஹalleluya. சிங்கிள்ஸ் பத்தி பேசலாம். பேச்சுலர்ஸ் அண்ட் ஸ்பின்ஸ்டர்ஸ், திருமணமாகாதவர்கள். முதல் குடும்பத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். எனக்கு தெளிவா படிக்கிறவங்க படிக்கணும். சத்தமா தெளிவா படிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். போதும் சார். இதெல்லாம் ஆற்றுகள், அந்த தோட்டத்துக்கு எல்லா ப்ராவிஷன்ஸும் வருது. இது எல்லாத்துக்குரிய காரியங்கள் சொல்றாரு. ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், ஆண்டவர் மனுஷனை படைத்து ஒரு சிங்கிளா, ஒரு தனி மனுஷனா, ஒரு பேச்சுலரா ஆண்டவர் மனிதனை படைத்து அவர் தோட்டத்துக்குள்ள வைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? He makes provision for all his needs. அந்த தனி மனுஷனாகிய ஆதாமுடைய சகல விதமான தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருந்தது. பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆதாம் சகல விதமான நிறைவோடு கூட அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது எதை குறிக்குதுனாக்கா, ஒரு ஆண் அங்க இருக்கும் பொழுது, ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு பேச்சுலர் அங்க இருக்கும் பொழுது, அவன் லைஃப் வந்துட்டு ஒரு துணை வருதுனால தான் அவன் லைஃப் கம்ப்ளீட் ஆகுதுன்னு பொருள் அல்ல. ஒரு துணை வருவதற்கு முன்பதாகவே அவனுடைய வாழ்க்கையை தேவன் முழுமையாக வைத்திருப்பதை நம்ம இங்க பார்க்கிறவர்களா நம்ம காணப்படுகிறோம். பிள்ளைகளை இன்னைக்கு உலகத்துல வந்துட்டு எப்படின்னா அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுடணும், எப்படின்னா அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுடணும், எப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சிடணும், எப்படின்னா அவன் லைஃப் செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய விதத்துல ஒரு வாழ்க்கையை முழுமையாக்குவதற்காக உலகத்துல தேவபிள்ளைகளை திருமணத்தை நாடி போகிறதா நம்ம நீங்க பார்க்கிறோம். ஆனா வசனத்துல சொல்லுகிறது, ஆண்டவர் திருமணத்துக்கு முன்பதாகவே தேவன் ஒரு ஆணுடைய வாழ்க்கையை சகல விதமான நிறைவனால முழுமையாக்கி வைத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உனக்கு வர வேண்டிய பார்ட்னர் மூலியமா உன் வாழ்க்கை முழுமையாய் நீ சந்தோஷமாவதற்கு முன்னால கர்த்தருக்குள் நீ நிறைவாகவும் கர்த்தருக்கு போதும் என்கிற மனப்பக்குவத்தோடுவும் நீ தேவனுடைய உறவில் நீ சந்தோஷமா இருக்கும் பொழுது மாத்திரமே நீ மனுஷனோடு சந்தோஷமா இருக்க முடியும். இருக்கிறீங்களா? ஹalleluya. இன்னைக்கு வந்துட்டு வாலிப பிராயம் அப்படின்னு சொல்லி வந்தாலுமே, வாலிப பிராயம் இந்த உடம்புல ஹார்மோன் சேஞ்ச் ஆகும் போது காதல் அப்படின்றது உள்ள வருது. இந்த காதல்ன்றது வந்துட்டு தேவையில்லாத, அதாவது ஒரு உறவை நாடக்கூடிய ஒரு காரியம் அது வருகிறது. கர்த்தருக்கு சித்தம் என்று சொல்லி ஒரு காலம், ஒரு வயசு வந்து தேவனுடைய சித்தத்தை தேவன் நிலைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துறது கரெக்ட். அதாவது நான் விரும்புறது தப்புன்னு நான் சொல்ல, ஆனா அதுக்கு நம்ம வந்து சில நாட்கள் இருக்கு, ஒரு வயசு வரணும். அந்த வயசுக்குரிய வேதத்தின் அடிப்படையில் நான் செட்டில் ஆக வேண்டிய விதத்துல செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் என் பெற்றோர்கள் கிட்ட கொண்டு போகணும். அதை முக்கியமான ஜபத்துல வைக்கணும். அது தேவ சித்தமா இருக்கணும். அதை கர்த்தர் வாய்க்க செய்யணும். ஆனா அதே பிள்ளைகளை இன்னைக்கு இந்த காதல் அப்படின்னு சொல்றது என்ன பண்ணுனாக்கா, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல தெய்வம் என்கிற உறவு இருந்து நம்மை பிரிக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு காரியத்தை யோசித்து பாருங்க. ஆதாம் என்ற ஒரு தனி மனுஷனுக்கு, நல்ல கவனிங்க, முக்கியமா வாலிப பிள்ளைங்க கவனிங்க. ஆதாம் என்கிற தனி மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு துணையை ஏற்படுத்துறதுக்கு வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு கூட எவ்வளவு பிஸியா இருந்தானாக்கா, அவனை தனியா கொண்டு போயிட்டு தான் அவனுக்குள்ள இருந்து ஒரு துணையை தேவன் உண்டாக்க முடிஞ்சிச்சு. He was so busy in God. தேவனுக்குள்ள அவன் அவ்வளவு பிஸியா இருந்தான். கர்த்தருக்குள்ள நடக்கிற காரியங்களை, கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்களை பார்த்துக் கொள்வது, தேவனுக்குரிய காரியங்கள் அவன் திருப்தியாகவும் நிறைவாகவும் இருந்ததுனால he was so busy in God. அதனால தேவன் நேரத்தை உண்டாக்கி, எப்பா நீங்க இருந்தீங்கன்னா நான் உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை செய்து கொண்டே இருப்பேன், ஆகவே வா உன்னை நான் தனியா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு அவனுக்குள்ள இருந்து ஒரு துணையை தேவன் உண்டாக்கி கொண்டு வந்தான். வாழ்க்கையில ஒரு துணை வருவதற்கு முன்னால நீ கர்த்தருடைய உறவுல நீ நிறைவாக கத்துக்கணும். இருக்கிறீங்களா? கர்த்தருடைய உறவுல நீ திருப்தியாக கத்துக்கணும். அதான் சொல்றேன், நீ தேவன் என்கிற உறவுல நீ சந்தோஷமா இல்லைன்னா சத்தியமா இந்த உலகத்துல வேற எந்த உறவுலையும் உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. வேற எந்த உறவுலையும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. அதே பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கூட, அதாவது ஆதாம் ஒரு தனி மனுஷனுக்கு தேவன் செய்த முதல் காரியம், 15ஆம் வசனம்
15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். He gave them a garden. அந்த கார்டன்ல வர்க் பண்ணுவோம், அந்த கார்டனை கார்டு பண்ணுவோம். தேவன் தேவபிள்ளைகளை ஆதாமுக்கு கொடுத்தார். தேவபிள்ளைகளை இன்னைக்கு கல்யாணத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற, இல்ல யாரையும் நேசிக்கணும் நேசிக்க கூடாதுன்னு நினைச்சு கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை, நீ ஒரு பையனை விரும்புறதுக்கு முன்னாலேயோ நீ ஒரு பொண்ணை விரும்புறதுக்கு முன்னாலேயோ அவங்க வந்து தேவபிள்ளைகளை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள்ல உண்மையா இருக்கிறாங்களான்னு பாருங்க. பொறுப்பு இல்லாதவன் அவன், அதாவது அவன் இணைச்ச பிறகு கூட பொறுப்பு இல்லாதவனா இருப்பான். இருக்கிறீங்களா? ஆண்டவர், அதான் நான் ஏற்கனவே ஆண்கள் கூடுகையில நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு ஆம்பளைக்கு ஒரு பெண்ணை தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு முன்னால ஆண்டவர் ஒரு ஆணுக்கு கொடுத்த காரியம் சமூகம். ஏதேன் என்கிற சமூகத்தை கொடுத்தார். இரண்டாவது தேவன் ஆதாமுக்கு கொடுத்த காரியம் வேலையை கொடுத்தார். ஆண்டவர் வந்து தேவபிள்ளைகள் அவன் கையில தேவபிள்ளைகள் ஒரு வேலையை கொடுத்தார். அவன் பொறுப்புள்ளவனா மாத்தினாரே. நான் இந்த தோட்டத்தை கொடுத்திருக்கிறேன்பா, இந்த தோட்டம் அவனுக்கு இலவசமா தான் நான் கொடுத்தேன். ஆனா அவன் கடமை என்னன்னா இதை பாதுகாக்கிறதும் இதை பராமரிக்கிறதும் இதுல பண்படுத்துறதும் உன்னுடைய கடமையாய் காணப்படுது என்று ஆண்டவர் சொன்னாரு. இன்னைக்கு வாலிப பிள்ளையே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நீ பராமரிக்கலன்னா உன் வாழ்க்கையில நீ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற பெத்தவங்களை உன்னால பராமரிக்க முடியலன்னா நீ நிச்சயமா உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. எப்படி பராமரிக்க முடியும்? பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிச்சிருக்கிறத பராமரிக்க முடியும். பெற்றவங்களை சந்தோஷப்பட்டதுல தேவபிள்ளைகளை அவங்களை பராமரிக்க முடியும். தேவபிள்ளைகளை அவங்க தியாகத்தோடு கூட உனக்கு செய்கிற காரியங்களை அக்னாலஜ் பண்ணி அனலைஸ் பண்ணி தேவபிள்ளைகளை அதுல திருப்தியா இருக்கிற பழகும் பொழுதுதான் நீ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற ஒரு பாத்திரமா இருக்க முடியும். நீ உன் குடும்பத்தின் சாட்சியை காக்கிறவனா இருக்கணும். உன் வீட்டின் சாட்சியே இவங்களுடைய பிள்ளையா இவன் அப்படின்னு சொல்றபடிக்கு நம்ம இல்லாதபடிக்கு உன் குடும்பத்தின் சாட்சியை காக்கிறவனா நீ இருக்கணும். உன் வீட்டின் சாட்சியை நீ காக்கிறவளா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நீ ஆசைப்படுற காரியம் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நடக்கும். இல்லைன்னா இது பொய்யாயிடும். இது ஒரு நாளும் பொய் ஆகாது. ஆமென். கர்த்தர் இப்போ உனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை, இப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிற படிப்பு, இப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் எஜுகேஷன், ஸ்கூல், ஆண்டவர் இப்போ உனக்கு கொடுத்திருக்கிற சின்ன வேலையோ பெரிய வேலையோ ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார் அதுல நீ ஒழுக்கமாவும் அதுல நீ உண்மையாவும் இருந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறத காத்து கொள்ளுகிற நபராய் நீ இருக்கும் பொழுது மாத்திரமே உன்னை நம்பி கம்பேனியன் அப்படின்ற உறவை கர்த்தர் கொண்டு வர முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது 16-17 வசனம் வாசிங்களேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஓகே. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்றார். ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு தனி மனுஷனுக்கு நம்பர் 1 கர்த்தர் அசைன்மென்ட் கொடுக்கிறார், ஒரு பொறுப்பு கொடுக்கிறார், ஒரு தோட்டத்தை கொடுக்கிறார். அந்த தோட்டத்துல வேலை செய்யணும்னு சொல்றாரு, அந்த தோட்டத்தை பராமரிக்கணும்னு சொல்றாரு. நம்பர் 2 அவர் சொல்லுகிற அவருக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா he set boundaries, எல்லைகளை போட்டு வைக்கிறார் ஆதாமுக்கு. ராஜா, நீ தனி மனுஷனா இருக்கிற, நீ எப்படி இருந்தாலும் வாழ, நீ எதனா சாப்பிடு, ஆனா உன் லைஃப் இந்த எல்லைக்குள்ளதான் இருக்கணும். இந்த எல்லையை மீறி போக கூடாது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை எல்லைகளை மீறி ஓடுறவங்கள நீங்க காணப்படலாம். நீ எல்லையை மீறி ஓடுறது நிச்சயமா உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ தொலைச்சிட்டு ஒண்ணுகிறத ஞாபகம் வச்சுக்கோ. உன் ஆசீர்வாதத்தை நீ தொலைச்சிட்டு ஓடினுகிற, உன் ஆசீர்வாதத்தை விட்டு நீ தூரம் ஓடிக்கொண்டிருக்கிற. கர்த்தர் நீ வாஞ்சிக்கிற எல்லாத்தையும் தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். உனக்கு ஆண்டவர் பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உன்னுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீ மேன்மையா இருப்ப, உன் வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்றுவார். அதாவது உன் குடும்பத்துக்கு உன்னை சார்ந்தவங்களுக்கு தேவன் ஆசீர்வாதமா வைப்பார். உன் தரிசனங்கள் நிறைவேறும், உன் விஷன்ஸ் நிறைவேறும், உன் வாஞ்சைகள் நிறைவேறும். ஆனால் அது எல்லாம் நிறைவேறணும்னா ஆண்டவர் உனக்கு போட்டு வச்சிருக்கிறார் ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிளுக்குள்ளவே நீ தங்கி இருக்கணும். வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி, சர்ச்சில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி, வெளியே போனவரும் ஒரு மாதிரி சொல்லி சர்க்கிளை விட்டு வெளியே போனீங்கன்னா, வீட்டில் இருக்கும் பொழுது நீ வெளியே போன பிறகு உன்னை பார்க்கறதுக்கு அப்பா அம்மா இல்ல, சர்ச்சில் இருந்த பிறகு நீ வெளியே போன பிறகு உன்னை பார்க்கறதுக்கு பாஸ்டர் இல்ல, சர்ச்சில் இருக்கிறவங்க யாரும் இல்ல. ஆனா நீ எங்க இருந்தாலும் எவ்வளவு ஆழத்துல போய் நீ படுக்க போட்டாலும் அங்கேயும் அவருடைய கண்கள் உன்னை காணும்.
எவ்வளவு நீ மேல போயிட்டு மறைஞ்சாலும் அங்கேயும் உன்னை பார்க்கிறவராய் அவர் இருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளே, உனக்கு ஒரு பவுண்டரி இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் வந்துட்டு இந்த எல்பிஜிடியா இன்னைக்கு வந்துட்டு ஓரின சேர்க்கை அதெல்லாம் வந்துட்டு விரோதமான ஒரு காரியம். இன்னைக்கு சொசைட்டி என்னன்னா மார்ச் பண்றான் குடிய புடிச்சுன்னு. இதுதான் நான் வாஞ்சிக்கிறேன், இதுதான் என் இஷ்டம், என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு பவுண்டரியை விட்டு வெளியே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம். இதை பார்த்து இந்த பிள்ளைகளை சினிமாக்கள் நல்ல காரியங்களை பாருங்க, நல்ல மாடல் இருக்கிற படங்களை பாருங்க, தப்பு இல்லை. ஆனா தேவை இல்லாத பிள்ளைகளை என்ன சொல்றது, உலகத்தை உள்ள விதைச்சு தேவையில்லாத பிள்ளைகளை காரியங்களை தூண்டி விடக்கூடிய காரியங்கள் பிள்ளைகளை பார்க்காதீங்க. இவ்விதமான காரியங்கள் என்ன பண்ணுன்னா நமக்குள்ள இருந்து விதமான காரியங்கள் பிள்ளைகளை நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையை சீர்கெடுத்து கொண்டிருக்கு. இவைகள் நிமித்தமா இது தப்பு இல்லை. சினிமால பார்த்தோம், அவன் இப்படி பண்றான், இவன் இப்படி பண்றா, அது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் நம்ம சில காரியங்களை பிள்ளைகளை மாறிக்கொண்டு வரோம். சினிமா பிள்ளைகளை நமக்கு போட்டு, அதாவது நமக்கு இருக்கிற சர்க்கிள் இல்ல, வேத வசனம் ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிற கட்டம். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்குள்ள நின்னா மாத்திரமே தான் இதுல இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். இதுக்குள்ள நீ நின்னா மாத்திரமே தான் கர்த்தருடைய நன்மைகளை பார்க்க. அதான் சங்கீதக்காரன் சொன்னாரு, வாலிபன் தன் வழிகளை எதனால் சுத்தம் செய்து கொள்ள முடியும்? கர்த்தருடைய வார்த்தையினால் தானே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அதாவது அதான் ஆண்டவர் சொல்றார், வாலிபனே உன் வாலிப பிராயத்துல சிருஷ்டிகரை நினை. பிரசங்கி 12ஆம் அதிகாரம். உன் சிருஷ்டிகரை நினைப்பானே, அவருடைய நினைப்புல வாழ, வேற எந்த நினைப்புல நீ வாழாத. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். யார் தெரியுமா சொல்றாரு? சாலமோன் தேவபிள்ளைகளை, உலகத்தை ஆண்டவர் ராஜா. 1000 லவ் தேடி ஓடினர்களாம் இன்னைக்கு. பாக்குற பொண்ணெல்லாம் சைட் அடிச்சு இல்ல, பாக்குற பையனெல்லாம் விரும்பி கொண்டு சுத்தி கொண்டிருக்கிற ஒரு காலத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன்னா ஹார்மோன்ஸ் அந்த மாதிரி, வாலிப வயசு அந்த மாதிரி ஓட வைக்கும். இப்படி ஓட வைக்கிற இந்த நாட்கள் பிள்ளைகளை ஆண்டவர் சொல்ல, நீ அவங்களை நினைச்சு வாழாத, உன் சிருஷ்டிகரை நினைச்சு வாழ. அப்பதான் நீ ஒரு கட்டத்துக்குள்ள இருக்க முடியும். அப்படி நீ மீறி போறியா? 11ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் பிள்ளைகளை நீங்க பாப்பீங்கன்னா, யாரும் வாசிங்களேன், பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9, 10. சீக்கிரம். வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாளிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியிலும். இவை எல்லாவற்றின் நிமித்தம் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. வசனம் சொல்லுது, எப்படி வாழணும் நினைக்கிறே வாழ். எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறே சந்தோஷமா இருக்கு. உன் இருதயத்துக்கு எதெல்லாம் உனக்கு ஜாலியா இருக்குதோ, கிக்கா இருக்குதோ செய், எதை என்ன செய். ஆனா ஒரு நாள் நீ நியாய தீர்ப்புக்கு முன்னால் நிக்கணும்ன்றது மாத்திரம் மறந்துடாது. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, நீங்க இந்த கட்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்க ஃபேமிலியில உங்க நிமித்தமா வருகிற பிரச்சனைகள் வராது. இருக்கிறீங்களா? உங்க குடும்பங்கள்ல உங்களுக்கு அதாவது உங்க நிமித்தமா வரக்கூடிய காரியங்கள் வராது. நான் ஒன்னு சொல்றேன் வாலிப பசங்களுக்கு, உன்னுடைய பவுண்டரிஸ், உன்னுடைய எல்லைகளை இப்பவே நீங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி நான் வாழலாம்ன்ற மனப்போக்கம் வந்துடும். இப்போ கண்ட்ரோல் பண்ண. ஆமென். இப்போ வார்த்தையின்படி கண்ட்ரோல் பண்ண. உன்னை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். ஆண்டவர், நான் ப்ராமிஸ், நான் உண்மையா சொல்றேன், நீ வந்து இங்க உட்கார்ந்துக்கிறத இதை ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளோ, தற்செயலா இதை நீங்க பார்க்கல, தற்செயலா நீங்க இங்க வரல. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உனக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். அந்த உயிரை கொடுத்த தெய்வம் உன்னை வாழ வைக்கணும், உன்னை உயர்த்தணும், வாழ்க்கையை பிரகாசமாக்கணும்ன்ற வைராகியத்துல கர்த்தர் இந்த சத்தத்தை பிள்ளைகளை பேசுகிறார். இது ஆண்டவர் நேசிக்கிற சத்தம். இது தேவன் நம்மளை காயப்படுத்துகிற சத்தம் இல்லை. வாலிப வயசுல இருக்கும்போது என்ன உட்கார வச்சு யாருன்னா எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க, அட்வைஸ் சொல்றேன்னு யாரும் வயசு அந்த மாதிரி. ஆனா அனுபவப்பட்டு வந்திருக்கிறதுனால நான் சொல்றது கரெக்ட்னு எனக்கு தெரியும். ஆமென். இன்னைக்கு எடுக்கிற தீர்மானங்கள் வாழ்க்கையை நல்ல விதத்துல மாத்தணும் தெரியும். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுங்களே பிள்ளைகளை, என் ஃப்ரெண்ட்ஸுங்களே இன்னைக்கு சிலர் எப்படி இருக்கிறாங்க, கொண்டு வர வேண்டிய நேரத்துல மாற்றத்தை கொண்டு வராமல் இன்னைக்கு எப்படி இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனா அதே நண்பர்கள் மத்தியில எனக்கு ஒரு பவுண்டரியை போட கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
இன்னைக்கு என் கண்ணு கலந்து வைக்கிற காரியம் என்னன்னா, நானும் ரெபேக்கா கூட கேஜர் போனோம்னா சில ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு போவோம். ஒரு காலத்துல எப்படியோ சுத்தின நண்பர்கள் வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வந்து நான் உன்னை வெறுங்கையில் அனுப்பக்கூடாதுன்னு காணிக்கை எடுத்து கையில வைப்பான். அது என் கண்ணு கலணும். அதுவரை எப்படியெல்லாம் பேசி சுத்தி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு ஊழியக்காரனா பாக்குறாங்க, என்னை நீ உங்களுடைய பிள்ளைகளா பாக்குறாங்க, உங்களுடைய பிள்ளையா பாக்குறாங்க. என்னை சுத்தில ஒரு பவுண்டரி தான் நான். அவன் இருக்கிறான்டா, அதெல்லாம் பேசாதீங்க. அவன் இருக்கிறான்டா, இந்த விஷயம்லாம் இருப்பானா. அட்லீஸ்ட் அந்த ரெகக்னிஷன் வருது இல்லை, அக்னாலேஜ்மெண்ட். அவன் இருக்கிறான், அவன் கர்த்தருடைய பிள்ளை. இந்த காரியம் இப்போ வேணாம், இப்போ இந்த விஷயம் வேணாம், கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா நம்ம பலன் இல்லை இல்லை, அவருடைய கிருபை கொடுக்கலாம். நம்ம சாட்சியா கூட நிற்க முடியாது. கர்த்தர் அந்த கிருபை கொடுத்து அந்த பவுண்டரிக்குள்ள நம்ம தீர்மானிக்கணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைய நான் சொல்றேன், உன்னால முடியும், உன்னால முடியும். கர்த்தருக்குள்ள வாழ உன்னால முடியும். அந்த சர்க்கிளுக்குள்ள வாழ உன்னால முடியும். ஆமென். இந்த சர்க்கிளுக்குள்ள வாழ உன்னால முடியும். அப்படியாப்பட்டவங்க தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படியாப்பட்ட ஆதாமுக்கு தான் ஆண்டவர் ஒரு பார்ட்னர் கொண்டு வர்றாரு. அப்படியாப்பட்டவங்க தான். மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல. தனியா இருக்கிறதுன்றது வந்துட்டு அது வேற விதத்துல நம்ம பிரசங்கித்துக் கொண்டிருக்கோம். ஆனா தனியான்ற வார்த்தை ஹீப்ரூல பார்க்கும்போது, அலோன் அப்படின்ற வார்த்தை ஹீப்ரூல பார்க்கும்போது, இட்ஸ் நாட் ஹெல்தி ஃபார் யூ டு பி a chief of a city by yourself. அப்படின்னா ராஜ்யமே இல்லாத ஒரு ராஜ்யத்துக்கு நீ ராஜாவா இருக்கிறது என் சித்தம் இல்லப்பா. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதான் தான் சொல்றாரு, நீ தனியா இருக்கிறது நல்லது இல்ல. நீ தனியா இருக்கிறது ஆசீர்வாதம் தான். இங்க மேல பாக்குறோம் இல்ல, ஆசீர்வாதம் தான். ஆனா நீ தனியா இருக்கிறது நல்லது இல்லைன்னு போது உன் ராஜ்யத்தை உன் கையில கொடுத்துருக்கேன். யாரும் இல்லாத நீ என்ன வேலை செய்ய போற? அதனால நீ தனியா இருக்கிறது ஓகே இல்ல. உனக்கு கீழே நான் நாட்களை கொடுக்குறேன். ஆமென். உன்னோட நான் நாட்களை கொடுக்குறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அந்த துணைங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையை உண்மையாகவே அழகுபடுத்தும். ஆமென். அது வேற விதமான ஒரு அழகு. அது நிச்சயமா கர்த்தர் இந்த காரியங்கள்ல, இந்த அடிப்படையான காரியங்கள் நம்ம உண்மையா இருக்கும்போது அந்த மகிமைக்குள்ள மேன்மைக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. காட்பாடியில நான் வந்துட்டு இப்ப நான் இருக்கிற வீடு வந்துட்டு 2வது வீடு. இதுக்கு முன்னால எங்க இந்த தியேட்டர் பின்னால ஒரு வீட்டு வாடகை எடுத்துனாங்க. ஒரு பெட் இருந்துச்சு, ஒரு கட்டில், அதுக்கப்புறம் திவான் இருந்துச்சு. பெங்களூர்ல இருந்து வரும்போது ஃப்ரிட்ஜ் அவனெல்லாம் வாங்கி வந்துட்டாங்க. என்ன செய்யணும், எப்படி செய்யணும் எதுவும் தெரியாது. எப்படியோ மெயின்டைன் பண்ணு. வீடு இருக்கிறதெல்லாம் கூட இல்லை. பேச்சுலர் வீடுனா தெரியும் இல்ல. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னால இப்ப இருக்கிற வீடு பார்த்தோம். இப்ப இருக்கிற வீடு பார்த்தா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே நினைக்கிறேன் ஃபிராங்க்லின் ஒரு பக்கெட், ஒரு மக்கு, ஒரு பாய், ஒரு தலகாணி. நான் மாத்திரம் இருந்தேன்னா அதுலயே ஓட்டுருப்பேன், அதுலயே முடிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பார்ட்னர் அப்படின்னு உள்ள வரும்போது ரெபேக்கா கிட்ட வந்து இதை வாங்கணும், அதான் இப்போ கூட போன தடவை பெங்களூர் போயிருந்தா ஆக்சுவலா பெட்ரோல் போட்டுன்னு வர்றதுக்கு காசு இருக்குது. தான் ஷாப்பிங் போகலாம், கமர்ஷியல்ஸுக்கு போகலாம். எதுக்கு கமர்ஷியல் இல்ல, பூ வாங்கி வந்து வைக்கலாம் வீட்டுல அந்த பூ, அந்த ஸ்டாண்ட்ல பூ வைக்கிறதுக்கு சூப்பரா எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தாங்க, இதே மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு. அடுத்த தடவை வரும்போது நான் கண்டிப்பா கூட்டின்னு போறேன் அப்படின்னு. இப்ப அடுத்த தடவை போறோம் சனிக்கிழமை. என்னன்னா நான் தனியா இருக்கும்போது எப்படி இருந்துச்சா, இப்ப வந்துட்டு ஒரு கட்டடம் ஒரு வீடா அழகா மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது. ஆமென். ஆண்டவர் உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறது ஒரு பிளஸிங். ஆனா அந்த உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கறதுக்கு முன்னால சில ஆயுதங்களை கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். வாலிப பிள்ளைகளே, உன்னை கர்த்தருக்குள்ள ஒப்புக்கொடு. 1, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உண்மையா செய். நம்பர் 2, ஆண்டவர் உனக்கு போட்டு வைத்திருக்கிற எல்லைக்குள்ள நீ வாழ. உன் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்காது, உன் மூலியமா வீட்டுக்குள்ளவும் சலசலப்பு வராது. ஆமென். நம்பர் 2, 2வது கணவன் மனைவிக்காக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 3 1-6 படிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள்
என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பார்த்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். ஓகே, இன்னைக்கு கணவன் மனைவிக்குள் அதே மாதிரி இந்த சலசலப்புகள், இந்த பிரச்சனைகள், இவைகளுக்குரிய காரணங்களை இங்க ஒரு ரெண்டு மாத்திரம் தேவபிள்ளைகள் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புறேன். நம்பர் 1, unauthorized voices கேட்கிறது. ஒண்ணு என்னன்னா, தேவையில்லாதவங்களுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறது. உண்மைதானே? காலையில இருந்து வீட்டுல போர் அடிக்குது, வேற வழி இல்ல, பத்து வீட்டுல போயிட்டு காது கொடுக்கிறது. உன் லைஃப்க்கு ஆலோசனை சொல்ல வரவன கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவனே வாழ தெரியாத மோஷன் இருப்பான், அவனே அடி வாங்கி வந்திருப்பான். ஆனா அவன் வந்து சொல்லுவான். அதை கேட்டு நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு காமிக்கிறது கோபத்தை, அப்படியே என்ன சொல்றது, அறிவை வெளிப்படுத்துவது. அறிவில்லாத ஒன்று சொன்ன அறிவை கொண்டு வந்து ஆண்டவர் வைத்திருக்கிற அறிவான குடும்பத்துக்குள்ள வெளிப்பட்டது. எப்படி குடும்பம் வேணும் சொல்லுங்க? எப்படி வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நமக்கு வர இன்ஃபர்மேஷன், நான் வாலிப பிள்ளைகளுக்கு சொன்ன அதே மாதிரி தான் இன்னைக்கு வர இன்ஃபர்மேஷன் எல்லாம் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு தொலைக்காட்சிகள் இருந்தோம், ரட்சிக்கப்படாத நபரும் கிட்ட இருந்தோம், வாழ தெரியாதவங்க கிட்ட இருந்தோம், தேவ பிள்ளைகளை வாழ முடியாதவங்க கிட்ட இருந்தோம். இவ்விதமான இடங்கள் இருந்து வருகிற unauthorized voices நம்முடைய செவிகள்ல ஓதுவதற்கு தகுதியற்ற அந்த சட்டங்களுக்கு நம்முடைய செவியை திறந்து கொடுப்பது நிமித்தமாய் மாத்திரமே தான் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு வீடுகளுக்குள்ள பிரச்சனை வருகிறத நம்ம பார்க்கிறோம். unscriptural voices, வசனத்துக்கு விரோதமாய் வருகிற சத்தங்கள். ஈஸியா சொல்லுவாங்க, அவளை இப்பவே விடாத, இப்பவே கொஞ்சம் அடக்கி வைக்குவாங்க. வசனம் அப்படி சொல்லையா? உங்க மாமியார் இப்பவே கொஞ்சம் பண்ணி தாயை போல நேசிக்கணும். ஆனா உள்ள ஓதி அனுப்புறான் விஷயத்தை. அதை கேட்டு வந்துட்டு அப்படியே நம்ம லைஃப் பேலன்ஸ் பண்றோம். நம்மள போல ஞானி யாரும் இல்லைன்ற மாதிரி அங்க அப்படியே அப்ளை பண்றது. அது வீட்டுக்குள்ள தேவையில்லாத விரிசல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சலசலப்புகள். இன்னைக்கு தேவபிள்ளைகளை அன்ஸ்கிரிப்சுரல் வாய்ஸஸ் தேவபிள்ளைகள் நம்ம இடம் கொடுக்கறதுனால மாத்திரமே தான் நான் நம்புகிறேன் இன்னைக்கு வீடுகளுக்குள்ள தேவபிள்ளைகளை பிரச்சனைகள் வருகிறோம். இது மாத்திரம் காரணம் அல்ல, இதுவும் ஒரு காரணமாய் நான் பார்க்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவபிள்ளைகளை இன்னைக்கு நிறைய மேரேஜஸ் ஃபெயில் ஆவதற்கான காரணம், நிறைய திருமணங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் இந்த மாதிரி அன்ஹெல்தி அன்ஸ்கிரிப்சுரல் வாய்ஸஸ் உள்ள வர்றதுனால. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், உங்க குடும்பத்துல வந்த பிரச்சனைக்கு யாரோ சொன்ன காரியம், யாரோ மூணாவது மனுஷன் வீட்டுக்குள்ள வந்து பேசிட்டு போன காரியம், யாரோ உங்ககிட்ட தனியா பேசிட்டு போன காரியம், இல்ல எங்கேயோ டிவியை பார்க்கும்போது அவர் பார்த்த ஒரு காரியம். ஏன் கிறிஸ்தவ குடும்பங்களே கூட, எங்க வீட்லயே கூட, எங்க வீட்டுல நாங்க இல்ல, எங்க வீட்டுல டிவி இல்ல, எங்க வீட்லயே கூட குடும்பங்களே கூட பார்த்துட்டு ஒரு சீரியல் பார்த்துரும் போது இப்படிதான் நடக்குது இன்னைக்கு வீடுகள்ல கூடன்றாங்க. என்கிட்டயே இப்படிதான் நடக்குது நீ வீடுகள் கூட. அப்போ நம்ம பார்க்கிற காரியங்களை உள்வாங்கி அதை அப்ளை பண்ற நபர்களா மாறிடுறோம். ஈவன் தோ we are Christians, நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தாலும், வசனத்தை அறிந்து இருந்தாலும், நம்ம வெளியேந்து வர இந்த வாய்ஸ் என்ன பண்றோம்னா அதை உள்ள ரூட் ஆக இடம் கொடுத்து நம்மள பாடலாம் அப்படி மாறிடுது. அதுல நம்ம பார்த்தோமே அந்த மாதிரி ஒரு வேலை பண்றாளா, அந்த மாதிரி ஒரு வேலை பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜினேஷனுக்கும் அந்த தேவையில்லாத காரியங்களுக்கு தேவபிள்ளைகளை உள்ள இடம் வந்து தேவையில்லாத விரிசல்கள் உள்ள வருவதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் பொண்ணு அப்படி பண்ணாருனாக்கா இவர் என்ன பண்றாரு? வசனம் சொல்லு, இவர் என்ன பண்ணாரா? அவ கொடுத்திருந்த வாங்கி. இரண்டாவது பாயிண்ட், abandoned responsibilities, கடமைகளை புறக்கணிக்கிறவன். ஆமென். ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா மனசாட்சி சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு கணவன் தன்னுடைய கடமைகளை புறக்கணிக்கும் பொழுதும், ஒரு மனைவி தேவையில்லாத சத்தத்தை உள்ள கொண்டு வரும்போது தான் ஜாஸ்தி பிரச்சனை வரும். நம்முடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில ஆண்டவர் அழகா காமிக்கிறார். ஆக்சுவலா ஆதாம் என்ன சொல்லிருக்கா, ஆதாம் வந்துட்டு அதை சாப்பிட கூடாது, அவரை கையில வாங்கினா தட்டி விட்டுக்கணும். ஏன்னா ஆதாம் கிட்ட கர்த்தர் பேசினாரு, நீ சாப்பிட்டா நீ சாவ, சந்தோஷம் பா, நீ ஏவாள் கிட்ட சொன்ன, ஏன்னா நீ இல்லாமலே ஏவாள் வந்துட்டு சொல்றா பிசாசு கிட்ட, இந்த மாதிரி இதை சாப்பிட்டா செத்துருவோமா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு எதை வேண்டாலும் சாப்பிடு, இதை வந்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய டைம்ல யூ ஆர் ஸ்பிரிச்சுவல், நீ சில காரியங்களை ஷேர் பண்ற, ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கும்போது உன் வீட்டுக்கு நீ ஒரு பொறுப்பு, ஒரு கடமை, ஏதாவது உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கும்போது கணவன்மார்கள் சில இடங்கள் அங்க ஃபெயில் ஆகும்போது வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மனுஷன் கேட்க மாட்டேன். ஆக்சுவலா அவங்க சொல்றதுக்கு முன்னால செய்யறவங்களா நம்ம இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க சொல்றதுக்கு முன்னால செய்யறவங்களா இருக்கணும். அவங்க யோசிக்க
நேசிக்கிறதுக்கு முன்னால அதை யோசிக்கிறவங்களா இருக்கணும். இப்பதான் நீ சொல்ற நான் அதை நேற்றே முடிச்சிட்டேன் போது எப்படி தரமா இருக்கும்? நான் வீட்டுக்காரர் பாத்துக்குவாரு. இருக்கிறீங்களா? ஹalleluya, ஹalleluya. என் வீட்டு அதை விட்டுட்டு he participated with அவளோடு கூட பங்கு கொண்டார் ஆதாம். இதே பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய காரியங்கள் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை நடக்கிறதுக்கான ரீசன் இதுதான். பிள்ளைகளே, இன்னைக்கு men should rise up and take the responsibility God has given them. இன்னைக்கு ஆண்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை எடுக்கிறவர்களாய் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எடுக்க வேண்டும். பரவாயில்ல, நீ அப்படி பொறுப்பெடுத்தீங்கன்னா உன்னை வெறுப்பாங்க, உன் மேல கோபப்படுவாங்க, உன்னை பிடிக்காம போவோம். பரவாயில்ல, உன் பிள்ளைகளுக்கு பிடிக்காம உன்னை போச்சுன்னா கழுத்து பிடிச்சி இழுத்து நிக்க வச்சு சொல்லு, நான் உனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, உங்க அப்பா. இருக்கிறியா? நான் உன் ஃப்ரெண்ட் இல்ல, உங்க அப்பா. நான் நீ நாளைக்கு வெளியே போனீங்கன்னா வாழ்க்கையில் அடிபட்டு நீ உடைஞ்சு உள்ள வரக்கூடாது. அடிபட்டாலும் எழுந்து நீ நிமிர்ந்து நிக்கணும். அதுக்கு நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். ஆமென். அதான் நான் சொல்ற காரியங்களை செய்யும்போதுதான் நீ நாளைக்கு இருக்கிற எதிர்காலத்தில் நீ உருவாக்க முடியும். ஆமென். என் சபங்கள் மாத்திரம் இல்ல, நான் உனக்காக வேண்டுகிற வேண்டுதல்கள் மாத்திரம் இல்ல, வாழ்க்கையில உனக்கு எங்க நோ சொல்லுவாங்க நோ சொல்லுவேன், உனக்கு எங்க எஸ் சொல்லுவாங்க எஸ் சொல்லுவேன். எதை வானான்றனா அது வேணாதான், எது வேணும்ன்றனா அது வேணும்னா. நீ வந்துட்டு நான் உன்னை பிரியப்பட்டது இங்க இல்ல, என்ன பிரியப்பட்டது ஆண்டு உன்னை வச்சிருக்கிறாரு. நான் அந்த பொறுப்பை நம்ம எடுத்து ஐயோ பிள்ளைங்க அழுறாங்களே, ஐயோ பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இணங்கி செய்யறதுனால வீட்டுக்குள்ள வர வேண்டிய அந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் வராத போது எதை குறிக்கிறாங்க பிள்ளைகளை? நம்முடைய கம்பேஷனை குறிக்கல, மன ஒழுக்கத்தை குறிக்கல, பொறுப்பற்ற தன்மையை குறிக்கிறது. இருக்கிறீங்களா? ஹalleluya. ஆகவே ஒரு ஆணை குடும்ப தலைவனே பொறுப்புள்ளவனா நடந்து கொள். குடும்ப இல்லையா? ஆமாதானே? சொல்றான் ஆண்டவரே, அவர் சொல்லிருப்பான், ஆண்டவரே என் மனைவிக்காக என் உயிரை வேண்ட எடுத்துங்க ஆண்டவரே. அவன் சொல்லட்டுமா? முதல் ஆதாம் தன் மனவாட்டிக்காக நிற்க தவறினால்தான் இரண்டாவது ஆதாம் தன் மனவாட்டிக்காக ஜீவனை கொடுத்தார். ஆமென். ஹalleluya. முதல் ஆதாம் ஒரு கணவனாய், ஒரு ஆம்பளையா, ஒரு ஆணா என் மனைவிக்காக பொறுப்பாய் நிற்க வேண்டியவன். அவர் தப்பு பண்ணிட்டாயா, நான் எடுத்துக்கிற அந்த பனிஷ்மெண்ட் நாம நிக்காதனால என் இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது அவருடைய மனைவாட்டியாகிய சபைக்காக, அவருடைய மனவாட்டியாக எனக்காக அவர் எழும்பி நின்றவராய், நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்து, நான் காயப்பட வேண்டிய இடத்துல அவர் காயப்பட்டு, நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டு, நான் ரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல அவர் ரத்தம் சிந்தி, நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் எனக்காக தண்டிக்கப்பட்டு, நான் சாக வேண்டிய இடத்துல எனக்காக அவர் செத்து போனார். பிள்ளைகளை கரங்களை தட்டி அந்த இரண்டாவது ஆதாமுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நீர் மரித்து ஆனாலும் சதா காலங்களுக்கும் உயிரோடு கூட இருக்கிறது, எங்களுக்கு ஒரு முன்னோடியா இருந்திருக்கிறது. இனி ஒருவேளை முதல் ஆதாம் அதை தவறு விட்டிருக்கலாம், ஆனா இரண்டாவது ஆதாமை பார்க்கிற நாங்க என் குடும்பத்துக்காக எழும்பி நிற்கிறவர்களா எங்களை மாற்றி ஆண்டவரே. பிளேம் கேம் பண்றவங்களா இல்ல, மற்றவங்க மேல பழி போட்டு ஓரமா நிக்கிறவங்களா இல்ல, என் வீட்டுக்காக நிக்கிற ஆம்பளையா என்னை மாத்துங்க ஆண்டவரே, என் வீட்டுக்காக நிக்கிற பெண்ணா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். ஹalleluya, ஹalleluya. இந்த ரெண்டு காரியத்தை மாதிரி செய்து பாருங்க. unnecessary voices கணவன் மனைவி உள்ள கொண்டு வராது. அவன் சொன்னான், இவங்க பேசினாங்க, அவங்க பார்த்தாங்களாமே, இவங்க கேட்டாங்களாமே, அதை தூக்கி போடு. இரண்டாவது, இந்த வார்த்தையின்படி அவங்க பொறுப்புகளை நீங்க செய்யுங்க, உன்னுடைய கடமைகளை நீ செய். கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள பிரச்சனைகளை அப்புறப்படுத்தி போடுவார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இந்த கடமை என்ன மாறிச்சுன்னா, வீட்டுல இருக்கிற மற்றவங்க என்ன தப்பு பண்றாங்கன்றதான் நம்மளுக்கு பெரிய கடமை. அப்படியே உட்கார்ந்து நோட் பண்ணுது, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க. நான் சர்ச்ல கூட சொல்லி என்ன சொல்றேன், முக்கியமா கணவன் மனைவிக்காக இல்ல சில காரியங்களுக்காக பேசும்போது அப்படியே ஹஸ்பண்ட் பாப்பாரு, கேட்கறாங்களா ஆண்டவர் பேசுகிறாரு ஃபர்ஸ்ட் எனக்கு. ஆமென். நம்முடைய கடமைகளை நம்ம கரெக்டா இருக்கும்போது நான் சொல்றேன் பிள்ளைங்க, நிச்சயமா நம்முடைய லைஃப்ல ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து அவர் நடத்துவல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. மூணாவது பிள்ளைகளை பத்தி சொல்லி முடிச்சுறேன். 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல சில வசனங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அழைத்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவளுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின்
தலையீற்றுகளிலும் அவைகளில் கொள்மையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்திருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரராகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிசாசானவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கான்றதை புரிஞ்சுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசானவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிறான். ஏன்னா அவங்க வளர வேண்டிய விதத்துல வளர்ந்து வந்துட்டாங்கன்னா அவனுடைய ராஜ்யத்தை அலற செய்வாங்கன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அதனால்தான் பிள்ளைகளை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்றான். அதனால்தான் பிள்ளைகளை வந்துட்டு அவன் வழிவிலக செய்யறான். இதை நம்ம புரிஞ்சுக்கின்னு நம்ம அந்த அந்தரங்க துரைத்தனங்களுக்கு விரோதமா எழும்பி போராட வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆக பெற்றோர்கள் நம்பர் 1, உங்கள் போராட்டங்களை விடாதீங்க. உங்க போராட்டம் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா இல்ல, உன் போராட்டம் அவங்களை திசை திருப்புகிற துரைத்தனங்களுக்கு விரோதமா. ஆமென். ஹல்லேலூயா. அதனால்தான் சத்துரு வந்துட்டு அவங்களை ராங் ரூட்ல கொண்டு போறதை பாக்குறோம். இங்க வசனம் சொல்லுது, இந்த 2 பிள்ளைகளை பத்தி பைபிள் சொல்லுது. இந்த 2 பிள்ளைகளும் வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டு இன்னொருத்தனை சாகடிச்சதுக்கான ரீசன் என்னன்னா, ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் ஏத்துக்கினாரு, காயினுடைய காணிக்கை ஆண்டவர் ஏத்துக்கல. ஏன் காயினுடைய காணிக்கை ஆண்டவர் ஏத்துக்கல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் நிறைய காரியங்கள் இதுக்கு சொல்லியிருக்கிறேன், நிறைய ரீசன்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த தடவை இந்த ஆஃபரிங் அப்படின்ற வார்த்தை, காயின் வந்துட்டு ஆஃபரிங் கொடுத்தாருன்னு 3வது வசனத்துல வருது. ஆபேல் வந்துட்டு தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை வந்துட்டு அந்த ஆடுகள்ல இருந்து பிறந்த முதல் கனியை வந்து தேவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். ஆஃபரிங் அப்படின்ற வார்த்தைக்கு ஹீப்ரூல இந்த இடத்துல ஆச்சரியமா இருந்துச்சு. ஹீப்ரூல லெஃப்ட் ஓவர் அப்படின்னு போடுறது, மீதம் இருக்கிறது. இருக்கிறீங்களா? மீதம் இருக்குது, லெஃப்ட் ஓவர். ஆஃபரிங்னா இவரும் காணிக்கை கொடுத்தார், அவரும் காணிக்கை கொடுத்தார், ஏன் ஆண்டவர் ஏத்துக்கல? ஆபேல் வந்துட்டு தான் மந்தையில பிறந்த ஃபர்ஸ்ட் பெஸ்ட், அதுக்கு முன்னால் எதுவுமே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட், இது எனக்கு பெஸ்ட் இல்ல ஆண்டவர், இது உங்களுக்கு சொல்லி எடுத்து கொடுத்தாரு. ஆனா காயின் லெஃப்ட் ஓவர், அவனுடைய விளைச்சல்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு ஓகே இது மிச்சம் இருக்குதுப்பா, எத்தனை போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நம்முடைய லிஸ்ட்ல 4வது 5வது இருக்கிறார். அதனால நம்முடைய வீடுகளுக்குள்ள தேவ பிள்ளைகளை அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சமாதானத்தையோ அந்த தேவனுடைய குறுக்கிடுதல் நம்மளால பார்க்க முடியல. அது எதுல இருந்தாலும் சரி, காணிக்கை மாத்திரம் இல்ல, காணிக்கை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈவன் உங்க சேலரி வரும்போது பிஃபோர் நீங்க உங்க ப்ராவிஷன் பே பண்றதுக்கு முன்னால, வேற எதுக்கு பே பண்றதுக்கு முன்னாலேயோ ஆண்டவரே முதல் இதுல தர்சனம் பாங்க, எனக்கு இருக்குதோ இல்லையோ ஆண்டவர் எனக்கு தெரியாது, நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்து வைக்கணும். லெஃப்ட் ஓவர்ஸ் வந்துட்டு ஆண்டவர் ஏற்றுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. லெஃப்ட் ஓவர்ஸ், மீதி இருக்கிறத வந்து மிச்சம் மீதி எல்லாம் தேவன் கொடுக்கிறது. ஒரு மிச்சம் மீதி எல்லாம் தான் 6வது நேரத்துல எனக்கு கோவம் வந்ததுக்கான காரணமே தான். மற்றதுக்கெல்லாம் பலத்தை செலவு பண்ண நாம இங்க வந்து நிற்கும் பொழுது பிள்ளைகள், ஏன்னா மிச்சம் மீதியை கொடுக்கறது நீ கொடுக்காதே இருக்கலாம். கர்த்தருக்கு கொடுத்தா சிறந்ததை கொடுங்க, எல்லாம் கொடுக்காதீங்க. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அது நேரமா இருந்தாலும் சரி, அப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு டைமே இல்லாண்டவரே ஒரு 5 மினிட்ஸ் ஜாம் பண்ணிட்டு படுத்துக்கிற நீங்க புரிஞ்சுக்குவீங்க. வேலை இடத்துல போய் சொல்லி பாருங்க, பரவாயில்ல டைமே இல்லை, நான் வந்து 2 hours ஒர்க் பண்ணிட்டு போயிடுறேன், ஓகேமா பரவாயில்ல நீ வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ணிக்க எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருவான். ஆனா அவங்ககிட்ட எல்லாம் நம்ம கரெக்டா இருக்க முடியும், சமூகத்துல தெய்வத்துக்கிட்ட. இன்னைக்கு அந்த லெஃப்ட் ஓவர்ஸ், இன்னைக்கு இதை பெத்தவங்க கிட்ட சம்டைம்ஸ் பிள்ளைங்க இதை பார்த்து வளர்றதுனால ஆட்டோமேட்டிக்கா சில காரியம் தப்பு இல்லை நான் நிர்ணயிச்சுக்கிறாங்க உங்களை பார்த்து. அதனால இன்னைக்கு அதாவது லாஸ்ட் வீக் கூட ஒருத்தர் வந்து ஒரு பேரண்ட் வந்து பேசினாங்க பசங்களை பத்தி, எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நான் எத்தனையும் சொல்றேன், நீங்க எப்படி இருந்தீங்களோ அவங்க பிள்ளைங்களுக்கு வேற எங்கேயும் வரல. எத்தனைக்கும் பெரிய பசங்க, வளர்ந்து கல்யாணம் ஆயிருக்கிற பசங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றான் சார், இந்த மாதிரி எல்லாம் பண்றான், உங்ககிட்ட என்ன பார்த்தாங்களோ அதுதான் பார்த்து நான் வாழ்ந்துருக்கிறேன். அதனால இந்த விஷயத்த பேசுற மாதிரி இருந்தா எல்லாம் சேர்ந்து வந்து என்கிட்ட பேசுங்க. தனித்தனியா நீங்க வந்து ஒரு மாதிரி நீங்க மாதிரி வந்து பேசாதீங்க, எல்லாம் சேர்ந்து பேசலாம். யார் சொல்றது உண்மை நான் எடுத்துக்க முடியும்.
அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு தெரியும் சில காரியங்கள் வந்துட்டு பிள்ளைகளுக்குள்ள வருதுக்கான ரீசன் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வருது. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள வரட்டும். ஆனா இந்த வசனத்தை பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சுட்டு விரும்புறேன். 9ஆம் வசனத்தை நான் பார்த்தேன் இல்லைங்களா, அவன் கேட்கிற ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்க என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா? Am I a keeper for my brother? இன்னைக்கு என் பாயிண்ட் என்னன்னா, teach your children to understand the truth. சத்தியத்தை பிள்ளைகளுக்கு போதே நீ தானே பெரியவன், அம்மா நீ தான் உன் தம்பியை பார்த்துக்கணும், அதான் சத்தியம், அதான் உண்மை. நீ பெரியவனா, நீ தான் பொறுப்புள்ளவனா இருக்கணும், அதான் உண்மை. இன்னைக்கு இந்த சத்தியம் இன்னைக்கு நிறைய வீடுகளுக்குள்ளதே பிள்ளைகளே இந்த சத்தியம் இல்லாத ஈவன் ஒரு கேம் ஷோல கூட எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு லைவ் ஒரு கிரிக்கெட்டோ இல்ல ஒரு ஃபுட்பாலோ ஏதாவது ஃபவுல் பண்ணிடுறாங்க, எட்டி வச்சிடறான், கீழே இன்னொரு பிளேயரை கீழே விழ வச்சிடறான், ஒத்துக்க மாட்டேங்கிறான், எல்லோ கார்டு காமிச்சோன்னு நான் ஒத்துக்க மாட்டேன், நான் எட்டி ஒதுக்கல, நான் பண்ணல அப்படின்றான். அதுக்கப்புறம் ரீப்ளே போட்டு காமிச்சோன்னு கூட அவன் அப்படியே டென்ஷனா போறான், நான் பண்ணல. அதாவது இன்னைக்கு சமுதாயம் வந்து ஒரு தப்பை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள போதிக்கல. எங்க இருந்தாலும் இல்ல இல்ல பொய் சொல்லக்கூடிய நிறைய விதமான காரியங்கள் இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளயும் சரி வெளியும் சரி பிள்ளைகளை காணப்படுறத நம்ம பார்க்கிறோம். இனி நான் சொல்றேன், பெற்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், உன் பையனோ உன் பொண்ணோ அவங்க சின்னவங்களா இருந்தாலும் ஒரு சின்ன பொய் சொல்றாங்களா, எவ்வளவு பொய் சொல்றது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. மேக் இட் a big issue. அது ஒரு பெரிய இஷ்யூவா மாத்துங்க. நீ பொய் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ போய் இந்த பொய்க்குரிய விளைவு என்ன தெரியுமா, என்கிட்ட பொய் சொல்ற வேலை வச்சுக்காத அப்படின்ட்டு அந்த பொய்க்குரிய காரியம் நீங்க விளக்க துவங்கும் பொழுது அந்த பொய்யை நீங்க சீரியஸா எடுக்கும். சின்ன சின்ன காரியங்களை அவன் அதாவது இப்ப சின்ன பையன் வளர்ந்துட்டு பிறகு தெரிஞ்சுக்குவான், சின்ன பொண்ணு இன்னும் போக சரியாயிடும். இன்னைக்கு முக்கியமா அந்த மாதிரி செல்லங்கள் உள்ள வருதுனால்தான் அவங்களுக்கு பிள்ளைகளை எதை செய்தா தப்பு எதை செய்தா கரெக்ட்னு தெரியாம இன்னைக்கு பிள்ளைகள் வளரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு பெற்றவங்களுக்கு நான் ஒரு காரியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளை வளருங்க. ஆமென். Make them understand the truth. இதுதான் சத்தியம். இதை இந்த வீட்டுக்குள்ள பேசக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ள சொல்லக்கூடாது, இங்க போய் சொல்லக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ள போய் சொல்ல. இது நாம ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கணும். ஆமென். நாம அப்படி இருக்கணும். வேலை இடத்துல யாரா போன் வரும்போது நான் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னா பசங்க பார்த்து என்ன பண்ணோம், ஓகே பரவாயில்ல போல இது, அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கணும். அப்போ நம்ம இப்படி இருந்து சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்ற பிள்ளைகள், அதே பிள்ளைகளை பெற்றவங்க நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்க துவங்கும் பொழுது நான் நிச்சயமா சொல்றேன், பிள்ளைகளை அவங்க லைஃப் பிளஸிங்கா இருக்கும். ஆமென். ஹalleluya. தேவ சத்தியத்தை பிள்ளைகளுக்குள்ள விதைங்க. அதான் நான் எப்பவுமே சொல்றேன், சண்டே சர்ச்ல எடுக்கிற காரியமா இல்ல, டெய்லி பைபிள் ரீடிங் ஆஃப் ஃபேமிலியா உட்காருங்க. தயவு செய்து ஃபேமிலியா உட்காருங்க. இந்த பேசேஜ் நீங்க படிக்கணும். இது சண்டே ஸ்கூல்ல என்ன எடுத்தாங்க நீ சொல்லணும், இன்னைக்கு சொல்லணும். இது உட்காரு, இதை படி, உனக்கு என்ன புரியுதோ நான் சொல்றேன், எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன், உனக்கு புரிஞ்சதை நீ சொல்லு, அது சொல்லணும். ஃபேமிலி பிரேயர், ஓகே இன்னைக்கு நீ நட்டுப்பா, இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணுப்பா, நீ வசனத்தை பேசுப்பா. இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க Facebookல, அது இந்தியாவில் இருக்கட்டும் வெளிநாட்டுல இருக்கட்டும், பைபிள் எடுத்து வச்சு பிரசங்கம் கொடுத்துறாங்க. அது வேடிக்கையா பண்றாங்க, எப்படி பண்றாங்க, பசங்க பேசுது வசனத்தை. நம்ம பசங்க நம்ம எப்படி வளர்த்துன்னு இருக்கிறோம்? ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ணு, இப்படி நடந்து காமி, இதை பண்ணி காமி, டான்ஸ் ஆடி காமி, கம்பி மேல நடக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க. வராத இருக்கிறீங்களா? சத்தியத்தை போதீங்க. சத்தியம் உங்க வீட்டுல டெய்லி இருக்கட்டும். அந்த சத்தியம் உங்க பிள்ளைகளுக்குள்ள போட்டோம். சின்ன தப்பு பண்ணாலும் பைபிள் அடிப்படையில் அது தப்புனா கண்டிப்பா அந்த தப்பை அட்ரஸ் பண்ணுங்க, அதை ஓவர்லுக் பண்ணாதீங்க. பரவாயில்ல, கணவன் மனைவி ஓகே, அம்மா என்ன சொல்லும் போது அப்பா வந்துட்டு பரவாயில்ல விடு, இல்ல அப்பா என்ன பண்ணுறது, அம்மா வந்துட்டு பரவாயில்ல விடு மேட்டரே கிடையாது. தப்புனா தப்பு தான். இருக்கிறீங்களா? தப்புனா தப்பு தான். வேதத்தின் அடிப்படையில் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படி தான் அவளை நடத்துங்க. இதை நீங்க செய்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க நாளைக்கு பெஸ்டா இருப்பாங்க. ஆமென். ஹalleluya. சோ நீ பேச்சுலர் சிஸ்டரா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, உன் பிள்ளைகளை நீ வளர்க்க வேண்டிய விதமும் சரி, இந்த பைபிள் சில லைட் பிரின்சிபல்ஸ், இந்த பிரின்சிபல்ஸ் உன் வீட்டுக்குள்ள நீ அப்ளை பண்ணாலுமே உன் வீட்டுக்குள்ள நீ சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பார்க்க முடியும். ஆமென். ஹalleluya. ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கலாமா? இதே பிள்ளைகளே, எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா
ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், நெல்லுங்க பரவாயில்ல நெல்லுங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன். அப்பா வந்துட்டு ஒரு தடவை என்கிட்ட பேசிட்டு போது, அப்போ அந்த பெங்களூர்ல ஒரு சைட் இருந்துச்சு. இப்போ அந்த சைட்ல வந்துட்டு வேற ஏதோ கவர்மெண்ட் இதுன்னு சொல்லி அது சம் ப்ராப்ளம் எல்லாம் ஆயிட்டு தெரியல என்ன ஆக போகுதுன்ட்டு. அப்போ ரொம்ப நாளைக்கு முன்னால பேசும்போது என்கிட்ட சொன்னாரு, மகன் இந்த வீடு நீங்க வந்து இங்க இருக்கணும்ன்ற பிளான்ல என்ன இருக்கிறியா? கேஜிஎஃப்ல சொந்த வீடு இல்ல அப்படின்னா, சரி அந்த சைட் பார்க்கலாம், அது எதனா நான் முடிஞ்சிச்சுனாக்கா அதை வந்துட்டு அது முடிகிற நிலைமையில இல்லை. நாங்க லாஸ்ட் டைம் பெங்களூர் போகும்போது அங்க ஃபிளைஓவர் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சரி என்ன ஆக போகுது தெரியல, போயிடுச்சு. ஆக்சுவலா இந்த வீடு வந்துட்டு தம்பிக்கு கொடுத்துடலாம் இருக்கிறேன் அப்படின்ட்டு மனப்பூர்வமா நான் சொன்னேன். தாராளமா, எப்படின்னு நான் இங்க வரப்போறது இல்லை, என் அழைப்பு இங்க இல்லை, நான் இங்க வரப்போறது இல்லை, எனக்கு அது வேணாம், அவனே இருந்துக்கிட்டோம். இன்னைக்கு அவருடைய மனநிலை என்ன மாறி இருக்கு, அப்பாவுடைய மனநிலை இன்னைக்கு என்ன மாறி இருக்கு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கூட என் மனசுல கட்டுக்கு அளவு கூட அதுல இருந்து எனக்கு ஒரு ஷேர் வரணும், அதுல இருந்து எனக்கு ஒரு பார்ட் வரணும். கர்த்தருக்கு முன்னால பைபிள் சொல்றேன், என் எண்ணத்துல இல்லவே இல்லை. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நிறைய குடும்பங்களுக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த காசு விஷயம், ஷேரு, இதெல்லாம் கூட வீடுகளுக்குள்ள சலசலப்பு வரத பாக்குறோம். உறவை காட்டிலும் பணம் முக்கியம் இல்லை. ஆமென். ரத்த சொந்தத்தை காட்டிலும் பணம் முக்கியம் இல்லை. உலகத்துல இருக்கிறவங்க சொத்து பிடிச்சு நழுவிட்டோம் சாவட்டும், ஆனா கிறிஸ்தவனா இருக்கிற நமக்கு சொத்து. ஆமென். இந்த தற்காலிகமா நான் வாழ்ற இடம் ஆண்டவரே, எனக்காக நீங்க ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறீங்க நம்ம சொல்லிட்டு இங்க இருக்கிற இடத்துக்கு அடிச்சுன்னு செத்தோம்னா உண்மையான கிறிஸ்தவன் நம்ம இல்லை. இருக்கிறீங்களா? நான் இங்க இருக்க போறேன் ஆண்டவரே, நான் அங்க இருக்க போறேன். என் ஓன் ஹவுஸ் அங்க இருக்குது. நம்ம அந்த மனப்பக்குவத்தோடு நம்ம வாழும் பொழுது கர்த்தரும் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. வீடுகளுக்குள்ளும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அற்பமான பணத்துக்கும் சொத்துக்கும் இந்த காரியங்களுக்கு இந்த பிள்ளைகளை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து உறவுகளுக்குள்ள விரிசல்களை கொண்டு வர வேண்டாம். முன்மாதிரியா இருப்போம். ஆமென். முன்மாதிரியா இருப்போம். நீ கர்த்தருடைய சமூகத்துல கண்களை மூடி, ஆண்டவர் என்ன பாயிண்ட்ல என்ன இடத்துல தேவன் உங்களோட தேவன் பேசினார் எனக்கு தெரியாது. But I want you to lift up your voices. உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்கள் கரங்களை வானத்து நேரம் உயர்த்தி உங்களை ஒரு விஷயம் அர்ப்பணித்து பாருங்க. உங்களை ஒரு விஷயம் அர்ப்பணித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் சில இடங்கள்ல என் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் காத்துக்கலாம் ஆண்டவரே. I abandoned my responsibilities. என்னுடைய கடமைகளை நான் புறக்கணித்து இருக்கிறேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா. உண்மைதான் ஆண்டவரே, தேவையில்லாத சத்தங்களுக்கு இடம் கொடுத்து என் வீட்டுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறான் ஆண்டவரே. போற போக்குல யாருன்னா கேட்டு போவாங்க, என்னங்க அவர் என்ன இப்படியா அப்படியா, அவர் வாயின் வரலையா, அவர் போகலையா, அவர் வேலைக்கு போகலையா, அவர் தூக்கின்னு வரலையா. என் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும். ஆனா யாரோ சொன்ன உள்ள கேட்டேன் பார் எப்படி கேட்டு போறாங்க அப்படின்னு உள்ள வந்தோன்னு தேவையில்லாத விரிசல்கள் உள்ள வருது. unnecessary voices, unscriptural voices. அதே மாதிரி ஆண்கள் உங்களுடைய கடமைகளை புறக்கணிக்காதீங்க. வேலைக்கு போயிட்டு வரோம், பசங்களோட கொஞ்ச நேரம் தான் இருக்கிறோம், அதனால சில தப்புங்களை கூட ஓவர்லுக் பண்ணிட்டு பிள்ளைங்க கொஞ்ச நேரம் தான் கூட இருக்கிறேன். அப்பா பாசம் அம்மா பாசம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே பிள்ளைகளை அவங்க ஃபியூச்சரை இழக்க விரும்புறீங்களா? நீங்க அவங்க ஃபியூச்சரை இழக்க விரும்புறீங்களா? வேணாமே. Be a father. நீ ஃப்ரெண்ட் ஆக்குறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா நீ ஃப்ரெண்ட் ஆக்குறதுக்கு முன்னால தகப்பனாய, நீ ஃப்ரெண்ட் ஆக்குறதுக்கு முன்னால அம்மாவா. என் பிள்ளைங்கிட்ட நான் எல்லாத்தையும் பத்தியும் பேசுவேன். நானும் எங்க அம்மா ஒரு காலத்துல மணிக்கணக்கா உட்காந்து பேசுவோம். நான் பைபிள் காலேஜ் இருந்து அங்க போனேன்னா என் ரூம் வந்து உட்காந்தாங்க, நான் எல்லா விஷயத்தையும் பேசணும் உட்காந்து. இட் இஸ் குட், நல்லது. ஆனா ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு முன்னால
அம்மாவர், அப்பாவார். உன் கடமையை விட்டு கொடுக்காத. ஏன்னா அவங்களுடைய ஃபியூச்சரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட வேணாம். அவங்கள கோழைகளா எதிர்காலத்துக்குள்ள அனுப்ப வேண்டாம். அவங்கள ஸ்ட்ராங்கா அனுப்புங்க. வாலிப பிள்ளைகளே, உனக்கு தேவன் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார். இப்போ நீ காக்க வேண்டியதை காக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு குறைவை கொண்டு வருவார். இப்போ நீ பொறுப்பா இருக்க வேண்டிய விதத்துல பொறுப்பா இருக்கும் பொழுது உன் தெய்வத்துக்கு நீ செய்து கொடுத்த வாக்கு, உன் அப்பா அம்மாக்கு நீ கொடுத்த வாக்கு, இதெல்லாம் நீ காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வருவார். எல்லாத்த காட்டிலும் நீ எங்க இருந்தாலும் ஒரு சர்க்கிள், ஒரு கட்டத்தை போட்டு இதுதான் என் லிமிட், இந்த லிமிட்டை நான் எங்கேயுமே தாண்ட மாட்டேன். யார் என்ன பார்க்கறாங்களோ யார் என்ன பார்க்கலையோ இந்த லிமிட்டை நான் தாண்ட மாட்டேன். இது வந்துட்டு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்து லிமிட்டை தாண்ட மாட்டேனாலாம் வேலைக்கு ஆகாது. நான் அவங்க கூட இருப்பேன், ஆனா நான் இதை செய்ய மாட்டேனாலாம் வேலைக்கு ஆகாது. நீ சில காரியங்களை துண்டிச்சு தான் ஆகணும். அப்பதான் நீ அந்த சர்க்கிள்குள்ள நீ நிற்க முடியும். இனி கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானம் எடுங்க. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கட்டாயப்படுத்துங்க. சத்தியத்தை புரிந்து கொள்ள செய்யுங்க. சின்ன சின்ன காரியங்கள்ல சத்தியத்தை கற்பீங்க. அனுஷியா பேக்கரிக்கு நான் ஒரு தடவை போயிருந்தேன். ஐ திங்க் லாஸ்ட் மந்த்ல ஒரு அம்மா, ஒரு யங் கேர்ள், அவங்க பையனை கூட்டின்னு வந்துட்டு அங்க அவங்க கையில பிரெட் வாங்க 50 ரூபாய் கொடுத்து பிரெட் வாங்க வைக்கிறாங்க. பிரெட் வாங்க வச்சுட்டு நான் வண்டி எடுக்க வரேன். அந்த வண்டி எடுக்கும் போது பேசினே வராங்க. தம்பி எவ்வளவு கொடுத்தீங்க? 50 rupees கொடுத்தோம். இப்ப உங்க கையில எவ்வளவு இருக்கு? 20 rupees இருக்கு. அப்ப அந்த பிரெட் எவ்வளோ? 30. வெரி குட், வெரி குட். உலக பிரகாரமாய் போற இடத்துல எல்லாம் அனுபவத்தை கொடுத்து பிள்ளைகளை கற்பிக்கிறாங்க. வாழ்க்கையில எத்தனை சம்பவங்கள் வருது. சத்தியத்தை கற்பிக்க நம்ம அப்படி முயற்சி எடுக்கணுமா? பிரச்சனை வந்துச்சு, எதிர்ப்பு வந்துச்சு, கடைக்காரன் வந்து நின்னா, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துச்சு, என்னமா பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாம் பார்க்கும் பொழுது, வா முட்டி போடலாம், ஜெபம் பண்ணலாம், வா இயேசுப்பா சந்திப்பார், வா வசனத்தை அறிக்கை செய்யலாம், வா நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் சத்தியத்தை விதைக்க அவங்க அதை பிராக்டிக்கலா பார்க்க கர்த்தருக்குள்ள வளர துவங்குவாங்க. உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல உன் குடும்பத்துக்குள்ள இஷ்யூஸ் இல்லாதபடிக்கு ஆண்டவர் அவனுடைய தேவன் உன் குடும்பத்தில் நன்மைக்கு எதுவான மாற்றங்களை கொண்டு வரும்படியாய் தேவன் உனக்கு உணர்த்தி இருக்கிற காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுதே பிள்ளையே. I'll just give you 2 minutes time. ஒப்புக்கொடுங்க பார்க்கலாம். I'm just going to pray and finish. நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். காணிக்கையெல்லாம் விதைச்சிட்டோம், எல்லாம் finished, everything is done. இப்போ நான் வெறும் ஜெபித்து முடிக்க போறேன். அர்ப்பணிக்க விரும்புகிற அர்ப்பணிங்க. மேபி நீங்க வார்த்தைக்காக விதைக்க விரும்பினா நீங்க விதைக்கலாம். மேபி தேவ பிள்ளைகளை நீங்க உங்கள் காணிக்கைகளை இதுக்கு மேலே நீங்க விதைக்க விரும்பினா விதைக்கலாம். பட் இந்த நேரத்துல கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்துல வார்த்தைக்கு பதில் கொடுங்க பார்க்கலாம். கர்த்தரோடு ஏனோ தானோ நீங்க நிக்காதீங்க. உங்ககிட்ட பேசினவர் சர்வ வல்லவர் இல்ல, உங்ககிட்ட பேசுனது பாஸ்டர் இல்ல, உங்ககிட்ட பேசுனது பாஸ்டர் மறைச்சு ஆண்டவர். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஏனோ தானோ மாத்திரம் இங்க நிக்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல பதில கொடுத்தவங்க, Lord, I respect you, Father. அவனை கனப்படுத்துகிறேன், உடைய வார்த்தையை கனப்படுத்துகிறேன். என் உள்ளத்தின் ஆளுக்கு நாம் ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள சமாதானம் வேணும்பா, என் வீட்டுக்குள்ள சந்தோஷம் வேணும் ஆண்டவரே, என் வீட்டுல இருக்கிற பிரச்சனைங்க மாறணும் ஆண்டவரே. நான் இவங்க மாறணும், அவங்க மாறணும் எதிர்பார்க்கலாம் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன பேசுனீங்களோ அந்த மாற்றத்தை என் வீட்டுக்குள்ள கொண்டு வரேன், என் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர ஆண்டவரே. என்ன இருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? என்ன விரும்புறீங்களா? கர்த்தர் என்கிட்ட பேசினான்னு சொல்றவங்க மாத்திரம் 2 கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஆண்டவர் தேவன் உங்ககிட்ட பேசின காரியத்தை ஒரு அர்ப்பணிங்க பார்க்கலாம். I thank you. நீங்க கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சமூகத்துல கரங்களை உயர்த்துறதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஒப்புக்கொடுங்க தேவ பிள்ளைகள். ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஓ மனமிறங்குங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என் மீறுதல்களை மன்னிங்க ஆண்டவரே, என் மீறுதலை மன்னிங்க. நான் உலக பிரகாரமான ஒரு கணவனை போல, உலக பிரகாரமான ஒரு மனைவியை போல நான் வீட்டுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறேன். I'm sorry Lord. சின்ன காரியெல்லாம் ஓவர்லுக் பண்ணி வந்திருக்கிற உண்மை ஆண்டவரே. அவன் மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்லுக் பண்ணி வந்திருக்கிறேன். இல்ல ஆண்டவரே, நான் சத்தியத்தை என் வீட்டுல சீரியஸா எடுக்கணும்ப்பா. சத்தியத்தை என் பிள்ளைங்க புரிந்து கொள்ளும்படியா நான் நடக்கணும் ஆண்டவரே. அதை என் வாழ்க்கையில நான் காமிக்கணும். அதை என் வாழ்க்கையில என் செயல்முறையில நான் நடந்து கொள்ளுகிற விதத்தில் அதை காமிக்கணும் ஆண்டவரே. ஓ enable me, oh God. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என் வீடு நல்லா இருக்கணும்ப்பா. நானும் என் வீட்டாருமானால் கர்த்தரையே சேவிக்கணும் ஆண்டவரே.
சேவிக்க ஆண்டவரே, கர்த்தரே சேவிக்க ஆண்டவரே, என் தேவனே சேவிக்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா தாவீது ஜெபித்தது போல உம்முடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பதாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் என்று சொன்ன வண்ணமாக என் வீடு என் கர்த்தருடைய கண்களுக்கு முன்னால பிரதி உள்ளதாய், உண்மை உள்ளதாய், ஆசீர்வாதம் உள்ளதா இருக்கணும் ஆண்டவரே. அதற்கு கொண்டு வர வேண்டிய மாற்றங்களை நான் எனக்குள்ள கொண்டு வருகிறேன் இயேசுவா, எனக்குள்ள நான் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. Thank you for speaking to me, Daddy. என்கிட்ட பேசினதற்காக நன்றி ஆண்டவரே, என்னோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவா, நன்றி இயேசுவா, என்னோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ லகபாலா ஷெகேதேரே பெரியாந்தலா இயேசுவா, ஓ நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நீதானே என் துணையானி, நிழலுக்கு ஒருவே. நீதானே என் துணையானி, நிழலுக்கு ஒருவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே கடமையை உதாசீனப்படுத்தாத மனவாளனாக நீங்க எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவர், எங்களுக்காய் உமையை கொடுத்தவர். எங்கள் இரண்டாவது ஆதாம் எங்களுக்காக செய்து முடித்ததை எண்ணி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியா எங்களுக்காய் ஜீவனை கொடுத்து எங்கள் கற்பித்துக் கொடுத்திருக்கிற பாடங்களை ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு விடாதபடிக்கு இதை எங்கள் வாழ்க்கைகளில் செயல்படுத்தும்படியாய் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம், எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். தேவர்களே, அர்ப்பணிப்போர் அப்படி சமத்தில் இருக்கலாம். கடைசி ஜபத்தை மாஸ்டர் ஜெயராஜ் மம்பதா வந்து ஜபித்து ஆசீர்வாதத்தை கூறி முடிக்க கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர் ஜீசஸ். கண்களை மூடி அப்படியே கத்தை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்தரே, நன்றி ராஜா. எங்களோடு நீங்க இடைப்பட்டதற்கு நன்றி சொல்லுங்கப்பா. எங்களை நேசிக்கிற தரப்பனாய் உங்களுடைய அன்பு விளையேற பெற்றது என்பதை மறுபடியும் சமூகத்தில் அறிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் வழி விலகாதபடிக்கு
மறுபடியும் எங்களை சீர்படுத்தி நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை நேசிக்கிறவர் நீர். தகப்பனை போல எங்களை மறுபடியும் மார்பில் அணைத்துக் கொண்டதற்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் விலகி இருக்கிறோம் என்பதை இந்த நாள் கூட சத்தியத்தின் மூலமாக எங்களை உணர்த்தி இருக்கிறேன். நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது தெய்வ ஆசீர்வாதம் எங்களை தொடர்ந்து இருக்கின்றதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ராஜா, எங்களுக்காக நீர் மேன்மைகளை வைத்திருக்கிறேன், எங்களுக்காக உயர்வுகளை வைத்திருக்கிறேன், எங்களுக்கான விடுதலை வைத்திருக்கிறேன். குடும்பம் செழித்திருக்க, குடும்பம் சமாதானத்தோடு இருக்க, குடும்பம் எல்லாவற்றும் நிறைவோடு இருக்க தெய்வன் எங்கள் எல்லைகளை அப்படியா எதிரை போல நீ மாற்றி வைத்திருக்கிறேன். இந்த நாள் கூட கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாய் ஏதோ ஒரு வார்த்தையை கேட்பதனாலும், ஏதோ ஒரு சத்தத்தை கேட்பதனாலும், எங்க இஷ்டப்படி நாங்கள் செயல்படுகிறதுனாலும், நாங்கள் வளர்க்க வேண்டிய விதத்துல நாங்களும் வளராம அப்படியாய் நாங்கள் கடந்து போகிறதுனால நாங்கள் தோட்டத்தை வெளியே இருக்கிற எங்கள் வைத்திருக்கிற ஆஸ்வாதங்களுக்கு வெளியே இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள செய்த நல்ல தெய்வத்தை இந்த காலவெளியில் ஆராதிக்கிறோம். எங்களை படிப்பித்து நல்ல படிப்பினைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் கூட கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக எங்கள் ஒவ்வொரு வாழ கர்த்தருடைய ஆவியான உதவி செய்யும்படியா நாங்கள் கேட்டவர்களை மாத்திரமல்ல, ஒருவேளை நாங்கள் எழுதி வைக்காம இருக்கலாம், ஒருவேளை எங்கள் இருதயங்கள்ல அது வாழ பதியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு வேளையும் நாங்கள் கேட்டதை உணர்த்தி நாங்கள் வாழக்கூடிய வழிகளில் நடத்துடைய சமூகத்தில் தாழ்த்துகிற ராஜா, ஞானத்தின் ஆவியானவர், உணர்த்துகிற ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறேன். நான் கனி கொடுக்க வேண்டும் என்று நான் கனி கொடுத்து வாழ நாடுகிறேன். கர்த்தர்களோடு பேசி நல்ல வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை பிரகாரமா எங்கள் வாழ செய்யுங்க, கனி கொடுக்க செய்யுங்க, குடும்பத்தில் செழிப்பை காணும் செய்யுங்க ராஜா. அன்றைய குடும்பத்திற்குள் பிரவேசிக்கிறவங்க இதோ இந்த கர்த்தரின் வீடு என்று சொல்லி சாட்சி சொல்லத்தக்கதாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் கர்த்தருக்காய் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஒரு ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஒழுக்கத்தில் வரும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு தலைமுதல் கொண்டு ஆண்டவருடைய கீழே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வார்த்தையின் வல்லமையை நிரப்பி நடத்தும் நாங்கள் செபிக்கிறோம். உடைய மகிமைகளை ஆளுகை செய்கின்றோம். தேவ ராட்சத்தின் பிள்ளைகளாய் ஒரு வித்தியாசமாய் விசேஷித்தவர்களை காணப்பட நாங்கள் அப்படியாய் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியாய் வாழைகளுக்கு உதவி செய்யுங்க. அது நிமித்தமாய் ஆண்டவருடைய நாம மகிமை பெறட்டும். கர்த்தர் வைத்திருக்கிற எல்லைக்குள்ள கடந்து போகவும் அநேகருக்கு சாட்சி இருக்கவும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும் சமத்தில் தாழ்த்துகிறோம். தொடக்கம் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆராதனை பகுதி முதற்கொண்டு ஜெப பகுதி எல்லாவற்றையும் வார்த்தை பகுதி காணிக்கை பகுதி எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்ததற்கு நன்றி ராஜா. உடைய கிருபை விளங்கப்படுவதற்கு நன்றி சொல்லுகிறோம். இதை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய மகிமையினால் நிரப்புகிறாங்க. வந்த ஒவ்வொருவர் ராஜா உடைய வல்லமை நிரப்பப்பட்டு கடந்து போறாங்க. ஆண்டவரே, இதோ புதிய வாரத்திற்குரிய பலத்தினால் அவரை நிரப்பி இருக்கிறேன், புதிய வாரத்திற்குள் அபிஷேகத்தில் நிரப்பி இருக்கிறேன், புதிய கிருபைகள் அவரை நிரப்பி இருக்கிற ராஜா. அவள் புறப்பட்டு கொழுத்த கன்றுகளை வளரும்படியாய் இருக்கிற எல்லைகள் சாட்சிகளை இருக்கும்படி நல்ல சுகவில ஜீவனோட சாட்சிகளை இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. வளர வேண்டிய விதத்துல, வாழ வைக்க வேண்டிய விதத்துல, சொல்லிக் கொடுக்க வேண்டிய விதத்துல அப்படியாய் கற்றுக்கொண்டதை செயல்படுத்தும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை கொண்டு போகப்பட நான் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, பிரசன்னத்தினால் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்திருக்க செய்யுங்க. யாரும் எழுப்பதில் ஆண்டவரே, உடைய கிருபையை எங்களை எழுப்ப செய்து உமக்குள்ள பிழைத்திருக்க, உமக்குள்ள சாட்சி இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். யாருக்குள்ள முற்றிலுமா விட்டுக் கொடுக்கிறோம். துதியான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஓம் நாம மகிமை பெறட்டும். தொடர்ந்தும் சமூகத்தில் வந்து ஆராதிக்கிற நாள் வரைக்கும் தேவனுடைய கிருபை, உடைய சமாதானம் எங்களுக்குள்ள, எங்கள் குடும்பங்களுக்குள்ள, சபையின் ஊழியர்களுக்குள்ள தங்கி கிரியை செய்யக்கூடிய தாழ்த்து நான் செபிக்கிறோம். துதிகன மகிமை மக்கள் செலுத்துகிறோம். ரட்சகரேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியத்தையும் ஐக்கியமும் வழி நடத்துகிறோம். என்றும் என்றும் சதா காலங்களுக்கும் நம் அனைவரோடும் தங்கிருந்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள்